உடல் என்பது ஒரு மாபெரும் மலை, இந்த வயிறு என்பது மாபெரும் கடல், பாம்பு என்பது உங்களது வாசி காற்று. இந்த குண்டலினியானது உங்களது ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அவங்க ஸ்பைனல் கார்டை தொட்டு பாருங்க. இந்த ஸ்பைனல் கார்டுல நடுவுல சன்னமா ஒரு நாடி ஒண்ணு போகுது, சுஷ்முனான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும் சுழுமுனை நாடி. அப்பப்ப இந்த சுழுமுனை நாடியில ஆற்றல் ஏறி ஏறி இறங்கும். ரெகுலரா ஏறிடுச்சுன்னா குண்டலினி ரைஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. குழந்தைக்கு பிறக்கும் போது உச்சியில இருக்கும் உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி அது வளர 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 அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, தங்கச்சி சொல்லு, டம்ளர் பார் இப்படி இருக்கு, பால் பார் இப்படி இருக்குன்னு கெடுக்குறீங்க உங்க குழந்தைய நீங்களே. அறிவு என்பதை உட்புகுத்தி அது ஆனந்த நிலையில இருக்கு, அப்படியே கெடுத்து கெடுத்து அதுக்கு மனம் வரும்போது அந்த உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 மூலாதாரத்துல போய் உட்கார்ந்துரும். இப்ப நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும்னா, உடல் இருக்கும் போது உயிர் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பி 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 உச்சி வழியாக பயணம் செய்ய வச்சு இங்க இருந்து மண்டையில இருந்து ஓப்பன் பண்ணி மேல கொண்டு போயிடணும். இதுக்கு பேரு தான் முக்தி மோட்சம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் முதலில் சேலத்திலும், அடுத்து திருச்சியிலும், அதற்கடுத்து மதுரையிலும் மீட்டப் தமிழ்நாட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஜூன் மாதமே 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில் மாடம்பாக்கத்தில் உள்ள அமுருதா பேலஸில் சத்சங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.பரம்பொருள் ஃபவுண்டேஷன்